என்னம்மா? என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருக்காங்க. சரி. மாப்பிளோட வரதட்சணை அதிகமா எதிர்பார்க்கறாங்க. 30 பவுன் நகை கேக்குறாங்க. 30 பவுனா? ஆமாங்க. பணம் ரொக்கமா 6 லட்சம் கேக்குறாங்க. அப்புறம் ஒரு கார் ஒன்னு எடுத்து சொல்றாங்க. குடுக்கறதுக்கு காசு இல்லைங்க. சரி. இடமும் நல்ல இடமா இருக்குது. அந்த இடத்த விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. பொண்ணுக்கு பையனுக்கு விருப்பப்பட்டு போச்சு. அதனால அவங்களும் விருந்து போற மாதிரி தெரியல. அதனால கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு செலவு காசு இல்லன்னு போய் 4 பேருக்கு கடன் கேட்டேன். அவங்க எல்லாம் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. ஏன்னா நீ என்ன புத்தி இல்லாதவன் இருப்பியாட்டு இருக்குது. சுரேந்திராபுரம் அட்டை ஆண்டு வரைக்கும் சுந்தரராஜன் அண்ணன் வேணுங்கிற பொன்பொருளை தானமா தந்துட்டு இருக்கிறாரு. இதை போய் கேட்டியா சும்மா தருவாருன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னாங்க. அதனால உங்களை பார்த்தா ஏதாவது காசு பணம் கிடைக்குன்னு வந்திருக்கிற சாமி. என்ன கேட்டா நம்ம நாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நாங்க எதுவுமே இல்லன்னு சொல்ல மாட்டோம். வேணுங்க பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போலாம். சொன்னதான வேணுமாமா? அப்படியா? 6 லட்சத்துக்கு 10 லட்சமா இந்த பொட்டியில் இருக்குதுப்பா. அனைத்துமே கொண்டு போய் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு சாமி பத்தாதுங்க. இன்னும் பத்தாதா? ஆமா ஏன் சாமி? வரதட்சணை 6 லட்சம், நகை 30 பவுன் சொன்னேன். 1 பவுன் நகை ஜிஎஸ்டியோட 1.5 லட்சம் விக்குது. அப்படி பார்த்தாலும் காசு பத்தாது சாமி எனக்கு. சரி கொண்டு போய் பாரு. இன்னும் கொஞ்சம் வேணுங்க. ஏன் சாமி நிறைய இருக்கு. ஒரு பழைய வேட்டி கிடக்குதுங்க. இது என்னமோ இருக்குது. என் சாமி எனக்கு ஒரு சந்தேகம். என் சாமி எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. நீங்க பொண்ணு தான பெரும் தரீங்களா இல்ல சந்தேகம் பேப்பர் போயிட்டு வந்துருக்கீங்க? அதுலதாப்பா அது பணமெல்லாம் கட்டி கட்டி வச்சிருக்கிறோம். நான் பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்காரனே சந்தை பிச்சைக்காரங்களா இருக்கோம். அந்த அக்கா சிரிப்பு தாங்க முடியல. பாத்திரிக்கா ஒண்ணுக்கே தொட்டுப்படாத காலையில. சரி சாமி நான் போயிட்டு வரேன் சாமி. மகராசியே இருக்கு சாமி.